இன்னைக்கு வீட்லயே நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், முட்டைக்கோஸு, கேப்சிகம், கொஞ்சமாக பன்னீரும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்க போகிறோம். பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேரட்டு இது மூணையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகாயும் பன்னீரையும் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 கலர் குடமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லோ, க்ரீனு, ரெட்டு 3 கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சோயா சாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற நூடுல்ஸு சேர்த்துக்க போகிறோம். நூடுல்ஸ் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் நமக்கு அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். பாருங்கள், கலருக்கும் போது எப்படி உதிரி உதிரியாக வருது. இப்படி தான் இருக்கணும் நமக்கு. இது அப்படியே சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் நூடுல்ஸ்.